எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கான புதிய சிறப்பு திட்டம் உண்டா? இல்ல. தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில்வே திட்டம் உண்டா? இல்ல. ரயில்வே திட்டங்களுக்கான நிதியாவது அதிகம் கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி உண்டா? இல்ல. பெஞ்சல் புயலுக்கு இழப்பீடு உண்டா? கிடையாது. மிக்ஜாம் புயலுக்கு இழப்பீடு உண்டா? அதுவும் கிடையாது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி உண்டா? கிடையவே கிடையாது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நிதி இருக்கா? இல்ல. குடிநீர் திட்டத்துக்கு இல்ல. வீடு கட்டு திட்டத்துக்கு இல்ல. எதை எடுத்தாலும் இல்ல இல்ல இல்லதான். இதுக்கு பேர் பட்ஜெட்டா? நான் கேட்கிறேன், இதுக்கு பேர் பட்ஜெட்டா? மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பது பெருமையா, இல்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கிறது பெருமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு இதை விட்டு விடுகிறேன். இந்த கேள்வியை கேட்டு நான் இத்தோடு விடுகிறேன். அதை மாநிலங்களுக்கு நிதி தராத ஒன்றிய அரசு கடன் தருது. அது வட்டி இல்லாத கடனா? வடக்குல நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கிடையா? அப்பா தன் பிள்ளையோட படிப்புக்கு உடைக்கு உணவுக்கு பணம் தராம கடன் தரேன்னு சொல்ல முடியுமா? அப்படி கொடுத்தா அதுக்கு பேரு குடும்பமா? கேட்போமா மாட்டோமா? மாநிலங்களை ஒருங்கிணைச்சு ஆட்சி செய்கிற ஒன்றிய அரசானது மாநிலங்களுக்கு நிதி வழங்காம கடன் தரேன்னு சொல்றதுக்கு பேர் ஆட்சியா? இதுதான் கூட்டாட்சியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இப்படித்தான் சொல்லுதா? சட்டப்படி ஆட்சி செய்றீங்களா இல்ல உங்க இஷ்டப்படி ஆட்சி செய்றீங்களா? இதெல்லாம் வட்டி வாங்கிட்டாங்க ஐயா. கொடுக்கிறோம் நேரடியா உங்களுக்கு 2,64,000 கோடி நிதி பகிர்வு கடந்த 4 ஆண்டுகள்ல. அதுக்கு வட்டியா திரும்ப வந்திருக்கு. ஒரு ஏழை எளிய ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி கொடுத்தா அது வட்டிங்களா? நேரடியா மோடி கட்டி கொடுக்கிறார். ஒரு விவசாயிக்கு நேரடியாக வங்கி கணக்கு பணம் அனுப்பிச்சா வட்டியா? மோடி அவர்கள் இதையும் தாண்டி சொல்றாரு, மாநில அரசுக்கு வட்டி இல்லா கடனா இவ்வளவு கொடுக்கிறோம். 50 ஆண்டுகள் வச்சுக்கங்க, வட்டி கொடுக்காதீங்க. இந்த ஆண்டு 1,50,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க மாநிலத்திற்கு. இதையும் தாண்டி உங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிக்கு இந்த பணத்தை எடுத்துக்கங்க. இது மத்திய அரசனுடைய பணம், நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். வட்டியே கொடுக்காதீங்க, 50 வருஷம் கழிச்சு அசலை திருப்பி கொடுங்க, உட்கட்டமைப்பை மேம்படுத்துங்க என்பதற்காக கொடுக்கக்கூடிய பணத்தை என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க. அதனால்தான் நான் சொன்னேன், முதலமைச்சர் அவர்களே ஒரு மாநிலத்தை பொய் பிரச்சாரம் மேடையிலே பொய் பேச ஆரம்பித்தால் எப்படிங்க ஐயா நாம உண்மை பேசி மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போறது? முதலமைச்சரே பேசுறார், வேற யாரு பேசினா கூட பரவாயில்ல. அதனால தான் முதலமைச்சர் சொல்வதையே திரும்ப அவருக்கு சொல்றேன், ஐயா பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க போக்கித்த பசங்களே. அவருக்கு மரியாதை கொடுத்து அன்போடு சொல்லுகின்றேன், பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்து சொல்லுங்க ஐயா. மைக் இருக்கு வாய் இருக்கு என்பதற்காக எது உங்களுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க.